நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர் அல்லது டவர். மகர்னா என்ன, மகரோட டைப்ஸ், மகர் எதுக்கு யூஸ் ஆகுது, மகர் எப்ப வாங்கலாம், என்னவா வாங்கலாம், மகர் ரிலேட்டடா வரக்கூடிய கேஸ்லா. மகர் அப்படின்றது முஸ்லிம் லால மேரேஜ் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டுவல் நேச்சர். முஸ்லிம் லால வரக்கூடியதுதான் மகர். அப்போ அந்த கான்ட்ராக்டோட கன்சர்வேஷன், அதாவது மறுபயன் தான் மகர் அப்படின்னு சொல்றோம். கணவன் திருமணத்தின் போது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய தான் மறுபயன், கொடுக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தான் மறுபயன் அப்படின்னு சொல்றோம். இது என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல உடல் உழைப்பா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம். அப்படி மறுபயன் எதுக்காக எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம், இல்ல கல்யாணத்துக்கு அப்போ கொடுக்கலாம், இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி கொடுக்கலாம். இல்ல அந்த கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, மேரேஜ் கான்ட்ராக்ட், அதுல பர்டிகுலர் பீரியட் மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு மகர் கொடுக்கலாம். மகரோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கணவனுக்கு ஈக்குவலா மனைவியையும் மதிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறாங்க. இப்ப வந்துட்டு இந்த டிவோர்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி தடுத்துருவோம். எப்படி பார்த்தோம்னா, மகர் மேரேஜுக்கு பின்னாடி கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா அவங்க வந்துட்டு மகர் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா டிவோர்ஸ் ஆகிற சுச்சுவேஷன் வந்தா இவங்களை டிவோர்ஸ் பண்ணணும்னா நம்ம மகர் கொடுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக அந்த மகர் வந்துட்டு அந்த டிவோர்ஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். இப்போ டிவோர்ஸே ஆயிடுச்சுனாலும் அவங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய மகர் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸா பின்னாடி யூஸ் ஆகும். இப்போ இந்த மகரை ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா, அவர் அந்த கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்க டைம்ல அவங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கான லீகல் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா, வித்தின் 3 இயர்ஸ்ல அவங்க மேல கேஸ் போட்டு நமக்கான மகரை அவங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூட அவங்க வாழாம இருக்கலாம். அதாவது செக்ஷுவலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்காம இருக்கிறதுக்கு ரைட்ஸ் அந்த ஒய்ஃபுக்கு இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த மகரை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஹஸ்பண்டோட லீகல் ஹேர்ஸ் மேல ஒய்ஃப் கேஸ் போட்டு அவங்களுக்கான மகரை வாங்கிக்கலாம். இப்போ மகரை கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் இல்லை, பொருளும் இல்லை அப்படின்னா அவரோட சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தோட பொசனை மனைவிக்கு மாத்தி, அதாவது அந்த சொத்தோட உரிமையை மனைவிக்கு மாத்தி அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை வந்துட்டு மனைவி எடுத்துக்கலாம். அவங்களோட மகர் தொகை குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க எடுத்துக்கலாம். இந்த அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஒய்ஃப் தான் மகர் கேட்கணும். அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபோட லீகல் ஹேர்ஸ் ஹஸ்பண்டோட லீகல் ஹேர்ஸ் கிட்ட மகரை கேட்டுக்கலாம். மகரோட டைப்ஸ் பார்த்தோம்னா, மகர் 2 டைப் படும். மகர் அல்லது டவரும்போ மணக்கொடை 2 விதம் இருக்கு. ஸ்பெசிஃபைடு மகர், ப்ராப்பர் மகர். சிறப்பு மகர் அப்படின்றது உடனடி அல்லது உரிமை மகர், தாமத மகர். இப்போ உடனடி அல்லது உரிமை மகர்னா அவங்களுக்கான மகர் தொகை கொடுக்கலைன்னா அவங்க உடனே அதை கேட்கறதுக்கான உரிமை வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. தாமத மகர் அப்படின்றது திருமணத்தின் போது அந்த கான்ட்ராக்ட் போடும் போது இவ்வளவு தொகையை நான் மகரா இவங்களுக்கு செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் தாமத மகர் அப்படின்றோம். இதுல அவர் நினைச்சாலும் அந்த மனைவியை நினைச்சாலும் அவங்களோட மகர தொகையை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பட் ஆனா கணவன் நினைச்சாருன்னா அதை உடனடி மகரா அவர் செலுத்தலாம். இப்போ வந்துட்டு ப்ராப்பர் மகர் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ்ட் ஆன் கஸ்டம்ஸ் வைஸ், அந்த ஏரியால இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் ஃபாலோ பண்ற கஸ்டம்ஸ், இல்ல வந்துட்டு அவங்க வீட்டுல ஃபாலோ பண்ற அது படியும் கஸ்டம்ஸ் படியும் அவங்க மகர் கொடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, அவருக்கு 2 பொண்ணு இருக்கு. ஒருத்தருக்கு அவங்களோட மூத்த மகளுக்கு வந்துட்டு 20,000 மகரா கொடுத்து மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இளைய மகளுக்கும் 20,000 மகரா கொடுத்து அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போகணும். அவங்க ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னா அவங்க அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு மகர் கொடுக்குறோமோ அந்த மகரை கொடுத்தா அவங்க பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு போவாங்க. இப்போ மகர் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு கேஸ்ல பார்த்தோம்னா, அப்துல் காதர் வெர்சஸ் சலீமா. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும்னா, அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கும், ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு சலீமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க மனைவி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அப்துல் காதர் லோயர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சலீமா சைடு டிஃபெண்டன்ட், எனக்கு இவர் வந்துட்டு மகர் தொகை கொடுக்கல, அதனால நான் இவர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மகர் அவங்க கேட்கல, பட் அவர் கேட்டாலும் அந்த மகரை செட்டில் பண்றதுக்கு ரெடியா இருந்து அந்த மகரை செட்டில் பண்ணிட்டாரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட்டுமே நீங்க மகர் கொடுக்கலன்னு அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருப்பாரு. அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மகருக்கான டிமாண்ட் வச்சாதான் நம்ம அந்த மகரை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மகர் கேட்காதப்போ கேட்டிருந்தா கொடுத்துருப்போம், கேட்காதப்போ அதை எப்படி கேட்கலன்னு சொல்லிட்டு இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. மகருக்கான டிமாண்ட் இருந்தா அந்த மகரை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே